அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா கூகுள் ஃபார்ம் பார்ட் 1ல விடுபட்ட சில விடயங்களும் மற்றது கூகுள் ஃபார்ம் தயாரிக்கும் போது ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையிலும் இந்த காணொலி அமையும் என நம்புகின்றேன். அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஃபார்ம் பார்ட் 1 யாராவது பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன், அதையும் பாருங்க. கண்டிப்பா பார்த்துட்டு அது தொடர்பான ஏதாவது விளக்கங்கள் தேவையாக இருந்தாலோ அல்லது அது தொடர்பான விடயங்கள் ஏதாவது தெரிவிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்ல நான் குரோம்க்கு போறேன். அதுக்கு பிறகு கூகுள் போயிட்டு அதுல கூகுள் ஃபார்ம்ஸ்னு சொல்லி டைப் பண்ணுவோம். கூகுள் ஃபார்மை கிரியேட்டட் கிளிக் பண்றோம். அடுத்து கூகுள் ஃபார்ம்ஸ். கூகுள் ஃபார்ம்ஸ் முதலாவது திரை தான் இது. இப்போ நான் இதுல முதலாவதா சொல்ல போற விஷயம் என்னன்னு சொன்னா, இப்போ நம்ம மாணவர்களுக்கு வினாத்தாள் தயாரிக்கும் போது சில விடயங்களின் அடிப்படையில தொகுத்து வச்சிருப்போம். அதாவது முதலாவது பேஜ்ல என்ன மாணவர்களுடைய விவரம் வந்திருக்கணும், இரண்டாவது பேஜ்ல பல்தேர்வு வினாக்கள் வந்திருக்கணும், மூன்றாவது பேஜ்ல ஒன் வேர்ட் ஆன்சர் வந்திருக்கும், ஒன் வேர்ட் ஆன்சர் கொடுக்குற எழுதுற மாதிரி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சில இதுகள் என்ன செஞ்சிருப்போம், தொகுத்து வைத்திருப்போம். இப்போ முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்றேன்னா, முதலாவது பேஜ்ல நான் ஒரு விஷயத்தை, அதாவது மாணவர்கள் விபரத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு பேஜை கிரியேட் பண்றேன். கிரேட் 5. இப்போ நாம முதலாவது கேள்வியில நேம், அதுல ஷார்ட் ஆன்சர். கண்டிப்பா கேள்வி வினாவும் நம்ம தெரிவு செஞ்ச பிறகு ரிக்வயர்டுங்கிறத கிளிக் பண்ணணும். ரெண்டாவது கேள்வி எனக்கு ஸ்கூல் பேர் தெரிந்து கொள்ளணும், அதனால நான் ஸ்கூல் நேமை கிளிக் பண்றேன். ரைட், அதுக்கும் ஒன் வேர்ட் ஆன்சர். ரைட், ரிக்வெஸ்ட் கிளிக் பண்றேன். இப்போ எங்களுக்கு முதலாவது பேஜ் கிளியர். உங்களுக்கு முதலாவது பேஜ் இது மட்டும் இல்லாம வளையம் தெரிந்து கொள்ளணும், மாவட்டம் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா அதுக்கு எல்லாமே நீங்க சேர்த்து கொள்ளலாம். அடுத்ததாக இரண்டாவது பேஜ் கிளிக் பண்ணணும்னு சொன்னா, தெரிவு செய்யணும்னு சொன்னா இந்த பாருங்க, வலது பக்கம் கீழே பாருங்க செவ்வக குறியீடு 2 இருக்கும். அதை நீங்க என்ன செய்யணும், கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா பேஜ் டிவைட் ஆகும். அதாவது இரண்டாவது பேஜுக்குள்ள செல்லலாம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டாவது பேஜ் உருவாகியாச்சு. இரண்டாவது பேஜ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் பல்தேர்வு வினாக்களை நான் தெரிவு செய்ய போறேன். அதாவது பல்தேர்வு வினாக்கள் டிஸ்கிரிப்ஷன்ல சரியான விடையை தெரிவு செய்க. ரைட், இப்போ நீங்க என்ன செய்யலாம், இப்ப நான் ஒரு வினா சேர்க்கணுமா இருந்தா என்ன செய்யணும், அந்த பிளஸ் கிளிக் பண்ணீங்கன்னா சொன்னாலே அடுத்த வினாவுக்கு டைப் பண்ணுவதற்கான இடைவெளி வரும். அதுக்கு பிறகு மூன்றாவது பேஜ் வரணும்னு சொன்னா அதை என்ன நீங்க கிளிக் பண்ணணும். இந்த மூன்றாவது பேஜ் வந்துருச்சு. அதாவது இப்படி 3 பேஜ் உருவாகின பிறகு நீங்க கண்டிப்பா என்ன செய்யணும் சொன்னா, இப்ப பாருங்க முதலாவது பேஜ்ல கீழே பாருங்க ஆஃப்டர் செக்ஷன் 1 அப்படின்னு பக்கத்துல பாருங்க கண்டினியூ டு நெக்ஸ்ட் செக்ஷன் சொல்லி இருக்கு. அப்ப அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, கண்டிப்பா இதை நீங்க கிளிக் பண்ணாதான் என்ன நடக்கும்னு சொன்னா முதலாவது பேஜை ஒரு மாணவர் செய்து முடிச்ச பிறகு அடுத்த பேஜுக்குள்ள அவர் செல்லுவாரு. இல்லாட்டி அதுக்கான அனுமதி உங்களுக்கு கிடைக்காது. ரைட், இந்த விடயம் முடிந்த பிறகு இரண்டாவது என்ன விடைய பார்க்கணும்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரெஸ்பான்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ரெஸ்பான்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபார்மை நான் இப்ப கிரியேட் பண்ணனால இதுல எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஆகவே நான் ஏற்கனவே செய்து வச்சிருந்த ஒரு ரெஸ்பான்ஸ்ல வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ரைட், இது பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் நான் ஏற்கனவே தெரிவு செய்து வச்சிருந்த கூகுள் ஃபார்ம். இதுல பாத்தீங்கன்னா 44 ரெஸ்பான்ஸ் இருக்கு. இதுல பாருங்க முதலாவது இந்த சமரியில தான் இவ்வளவு விஷயம் இருக்கு. பாருங்க சமரியில பாருங்க இந்த எவரேஜ், மீடியன், ரேஞ்ச் சம்பந்தமான இருக்கு. அதாவது மாணவர்கள் எடுத்த புள்ளியின் அடிப்படையில எல்லாமே அனலைஸ் பண்ணப்பட்டிருக்கும். அதனால உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும். இங்க பாருங்க பெயர் 44 பெயர்னு போட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணி வைக்காங்க. அது சம்பந்தமான தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொரு மாணவருடைய பெயரும் போட்டு அவர்கள் செய்த வினாக்கள் அடிப்படையில அங்க அந்த வரைபு உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாடசாலையும் பாருங்க 44 இருக்கு. இப்ப பாருங்க பல்தேர்வு வினாக்கள்ல முதலாவது கேள்வியில எத்தனை வீதமானவர் செய்திருக்காங்க, அதாவது 22 பேர் செய்திருக்காங்க. கிட்டத்தட்ட 84.6% இதுக்கு சரி எடுத்திருக்காங்க. இரண்டாவது கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா 25 பேர் சரி எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 96.2% இது சரி எடுத்திருக்காங்க. இதை வச்சு நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். அதாவது இப்ப கணிதம் அந்த பாடங்களை பொறுத்தவரை மட்டும் மிக உபயோகமாக இருக்கும் இந்த வரைபடங்கள். அதாவது சில வினாக்கள் மாணவர் எந்த வினாக்கள்ல அதிகமானோர் இடர்படுறாங்கன்னு பொறுத்து அதை வைத்து நீங்க என்ன செய்யலாம், ஒரு தெளிவான ஒரு
முடிவுக்கு வந்து அதற்கான தீர்வினை நீங்க என்ன செய்து கொள்ளலாம், எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க, மாணவர்கள் யார் யார் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய முழு விவரமுமே தனிப்பட்ட ரீதியில இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு, தரப்பட்டிருக்கு. பாருங்க, பேரோட தரப்பட்டிருக்கும். இப்ப நீங்க இவங்களை சம்பந்தமான, அதாவது இப்ப நான் சொல்றேன் தர்மராஜ், இவரை பத்தி தனித்தனியா ஒரு விளக்கம், முழுமையான விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த இண்டிவிஜுவல்னு சொல்லி இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா தனிப்பட்ட ரீதியில இப்ப பாருங்க, ஒரு மாணவன் இருக்கிறாரு, அந்த மாணவன் செய்த பரீட்சை வினாதாள் தான் இங்க இருக்கு. இதை நீங்க பிரிண்ட் எடுக்கணும்னு சொன்னா அதை நீங்க என்ன செய்யணும், இங்க பாருங்க 1 தொடக்கம் 44 வரை இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்துல பாருங்க பிரிண்டர் அடையாளம் இருக்கு. அந்த பிரிண்டர் அடையாளத்தை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த மாணவன் செய்த அந்த பரீட்சை வினாத்தாளை வந்து நீங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி பிடிஎஃப்க்கு மாத்திக்கொள்ளலாம். பிடிஎஃப்க்கு மாத்தும் போது இங்க பாருங்க உங்களுக்கு நல்லா தெரியும், பிரிண்ட் எடுக்கும் போதா இருக்கட்டும், பிடிஎஃப்க்கு மாத்தும் போது இங்க பாருங்க லெட்டர் சைஸ் இருக்கு, அது இல்லாம எத்தனை காப்பி எடுக்கலாங்கிறத பத்தி டீடைல்ஸ் இருக்கு, கலர்ஸ் இருக்கு. அதனால உங்களுக்கு இது மிக உபயோகமாக இருக்கும். இப்ப நீங்க பிடிஎஃப்க்கு மாத்தணும்னு சொன்னா சேவ் கொடுக்கணும். சேவ் கொடுத்த பிறகு உங்களுக்கு தேவையான ஃபைல்ல என்ன செய்யலாம், சேவ் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த மாணவனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இரண்டாவது மாணவனை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இங்க பாருங்க, ஒன்று, அதாவது முதலாவது மாணவனை தான் நம்ம இங்க பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம வலது பக்கம் கிளிக் பண்ணோம்னு சொன்னா இரண்டாவது மாணவன் பத்தி வந்துடலாம், என் தர்மராஜ். மூன்றாவது மாணவன் திலகா. நான்காவது மாணவரை தெரிந்து கொள்ளலாம் விஜய். இப்படி என்ன செய்யப்பட்டிருக்கும், ஒவ்வொரு மாணவரை பத்தி தனிப்பட்ட ரீதியில அவங்களோட பரீட்சை தாளை என்ன செய்துக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம இது அப்படியே முழுமையான ஒரே பார்வைக்குள்ள கொண்டு வரணும்னு சொன்னா இங்க பாருங்க 44 ரெஸ்பான்ஸ் இருக்கு, அதுக்கு பக்கத்துல பச்சை நிற பிளஸ் அடையாளம் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நான் அது ஏற்கனவே ஸ்ப்ரெட்ஷீட்க்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்கு குரோம்ல அது காட்டும் அந்த ஸ்ப்ரெட்ஷீட். நான் உங்களுக்கு எப்படி அந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை கிரியேட் பண்றேன்னு சொல்லி சொல்றேன். இங்க பாத்தீங்கன்னா சொன்னேன் என்னைக்கு எந்த நேரத்துல எந்த டைம்ல சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லி இங்க தரப்பட்டிருக்கும். அதாவது எத்தனை மார்க்ஸ் எடுத்திருக்காங்கலாம் தரப்பட்டிருக்கும். அவங்களோட பெயர், பாடசாலை, முதலாவது கேள்விக்கு எத்தனை பேர், இரண்டாவது கேள்விக்கு என்ன விடை அளிச்சிருக்காங்க, மூன்றாவது கேள்விக்கு என்ன விடை அளிச்சிருக்காங்க சம்பந்தமான முழு விவரமுமே இதுல தரப்பட்டிருக்கும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், சில பேரோட விடைகள் வந்து இங்க காட்சிப்படுத்தப்படல. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு வினாவும் விடையையுமே நம்ம டைப் பண்ண பிறகு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா ரிக்வயர்டுங்கிறத கண்டிப்பா கொடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாம நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், செட்டிங்க்கு போயிட்டு, அதாவது இருங்க காட்டுறேன், இந்த செட்டிங்க்கு போயிட்டு இந்த குயிஸ்ன்னு இருக்கிறத நான் இதை என்ன சொல்லியிருக்கேன், ஓகே பண்ண. சில பேர் ஓகே பண்ணாம இதை செய்ய போனீங்கன்னு சொன்னா அவங்க செய்த விடை வந்து நம்மளுக்கு காட்டாது. அதனால இதை கண்டிப்பா நம்ம என்ன செய்திருக்கணும், ஓகே பண்ணிட்டு சர்வ் பண்ணிருக்கோம். சர்வ் பண்ண மறந்துருப்போம் சில நேரம். இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த காட்சிப்படத்தை என்ன செய்திருந்தேன், உங்களுக்கு தந்திருந்தேன். மூன்றாவது விடயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம் பேப்பரை ஆன்லைன் இந்த கூகுள் ஃபார்ம்ஸ்ல வந்து தயாரித்து வச்சிருப்போம். ஆனா இதை எடிட் பண்ணணும், சில பேர்ட்ட கரெக்ஷன் பார்க்கணும், அவங்களை எடிட் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லி இருந்தா இந்த செட்டிங்கை பொறுத்தளவு நம்ம மட்டும்தான் எடிட் பண்ணலாம். ஆனா இன்னொருத்தோட ஹெல்ப் நமக்கு தேவைன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், இன்னொருத்தவங்களை நம்ம இதுக்கு சிங்க் பண்ணி வைக்கணும். ஆகவே இதுக்கு நம்ம என்ன செய்யணும் சொன்னா, இந்த செட்டிங்ல, அதாவது வலது பக்கம் மேல மூலையில 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க எட் கொலாபரேட்டர்னு சொல்லி ஒண்ணு வருது. அந்த இடத்தை நீங்க கிளிக் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னா எடிட்டர்ஸ்னு சொல்லி வரும். அந்த இடத்துல நீங்க யார் இதுல இணைத்துக் கொள்ளணுமோ அவங்களோட இமெயில் அட்ரஸை நீங்க என்ன செய்யணும், பதிவு செய்து கொள்ளணும். உதாரணமா நான் ஒரு லிங்க் என்ன செய்வேன், சிங்க் பண்ணி வைக்கிறேன். ரைட், ஓகே. இப்ப இதை பண்ணின பிறகு அடுத்ததுக்குள்ள செல்லலாம். இப்ப இது செல்ல பாத்தீங்கன்னா இதை ஓகே பண்ணிட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யப்படும்னா, இந்த லிங்கை நீங்க அவங்களுக்கு அனுப்பிட்டீங்கன்னு சொன்னா இதுல எடிட் பண்ணணுமா இருக்கணும், இது பற்றி தகவலை தெரிஞ்சு கொள்ளணுமா இருந்தா அவங்களும் இதுல என்ன செய்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகின்றேன். மீண்டும் ஒரு காணொளியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.